ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அது யூஸ்வலாக பாஸ்தா இல்லாமல் முருங்கா பாஸ்தாங்க இது வந்து. ஸோ முருங்கைக்கீரையில் பண்ணுற பாஸ்தா. ஸோ அது கூடவே வந்து நமக்கு அந்த ஷாஷே ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதிலே வந்து தேவையான மசாலாஸ்லாம் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேங்க. அது ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் கிட்ட கேரட் ஆட் பண்ணிடுறேன். அதே 1/2 கப் கிட்ட பீன்ஸும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நல்லாவே வதக்கிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து குக் ஆகட்டும். நம்ம அதில் இருக்கிறபடியே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை தனியாக வந்து பாயில் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ பக்கத்தில் இன்னொரு குட்டி கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் நம்ம பாஸ்தா வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சுங்க பாஸ்தா. யூஸ்வலாக பாஸ்தா ரெடி ஆகிற மாதிரி தான் 2 மினிட்ஸ் தான் இதுக்கும் ஆச்சு. ஸோ இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் மட்டும் நான் ட்ரைன் பண்ணிடுறேன். இப்போது வெஜிடபிள்ஸும் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அதிலே கொடுத்துருந்தாலே ஷாஷு இந்த பேக்கெட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாஸ்தாவை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போது ஸ்லோவாக பரட்டி விடலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முரிங்கா பாஸ்தா ரெடி. இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ நம்ம அடிஷ்னலாக எந்த காரமுமே ஆட் பண்ணல. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.